ஒரு சிறிய அழகான கதையோடு இந்த மாலை நேரத்தை நாம் துவங்கலாம். கதை சொல்லுவது என்பது குழந்தைகளுக்கானது மட்டுமல்ல. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பெரியவர்களும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கதை சொல்லுகிறவன் குழந்தையாக சொல்ல வேண்டும், கேட்கிறவர்களும் குழந்தையாகி கேட்க வேண்டும். வயது ஆகிவிட்டது என்று ஒருபோதும் கருதாதீர்கள், வயது ஆகவில்லை என்றும் கருதாதீர்கள். எதற்கும் வயது தடை அல்ல. எதை தேர்வு செய்கிறோம், எதை உண்ணுகிறோம் என்பதிலே தான், எதை அணிந்து கொள்கிறோம் என்பதில், எதை விரும்புகிறோம் என்பதிலே தான் ஒருவரது வெற்றி இருக்கிறது. இந்த கதையை நான் ஒரு குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் சொன்னேன். 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கெடுத்த ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த கதையை இதே கதையை நான் சொன்னேன். அந்த குழந்தைகள் 300 பேரும் பார்வையற்ற குழந்தைகள். பார்வையற்ற குழந்தைகள் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திற்கு என்னை அழைத்தார்கள். நான் வருவதாக ஒப்புக்கொண்டு விட்டேன் பேசுவதற்கு. ஆனால் ஒப்புக்கொண்ட பிறகு எனக்கு 4-5 நாட்களாக தூக்கம் பிடிக்கவில்லை. என்ன பேசுவது, எதை பேசுவது? யானை கருப்பாக இருக்கும் என்றால் பார்வை உள்ளவனிடத்தில் பேசலாம். பார்வையற்ற குழந்தைகளிடத்தில் வண்ணங்களை பற்றி பேசுவதா, வானவில்லை பற்றி பேசுவதா, மலர்களை பற்றி பேசுவதா, மாறுபட்ட முகங்களை பற்றி பேசுவதா? பிறந்ததிலிருந்து எதையும் பார்க்காத குழந்தைகளிடத்தில் எப்படி பேசுவது என்று 4-5 நாட்கள் எனக்கு பெரும் மனப்போராட்டம் ஆகிவிட்டது. என்ன வந்தாலும் பரவாயில்லை, பேசித்தானே ஆக வேண்டும், ஒப்புக்கொண்டோமே என்று தயாரித்து விட்டு பேசுவதற்கு போனேன். 300 பேர் குழந்தைகள், 300 பேரும் பார்வையற்றவர்கள். நான் கதையை இப்படித்தான் சொல்ல ஆரம்பித்தேன். இந்த கதை தான் அது. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் மனிதர்களே இல்லை. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்? குழந்தைகள் சொன்னார்கள், பார்வையற்ற குழந்தைகள் சொன்னார்கள், பெருத்த குரலில் சொன்னார்கள், 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சொன்னார்கள், பத்திரமாக இருக்கும் என்று சொன்னார்கள். மனிதர்களே இல்லாத காடு பத்திரமாக இருக்கும் என்பது பார்வையற்ற குழந்தைக்கு தெரிகிறது. 2 கண்ணாலும் என்னை பார்க்கிற, 2 கண்களாலும் உங்களை பார்க்கிற உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. தெரிந்திருந்தாலும் சொல்லுவதற்கு தயக்கம் இருக்கிறது. ஏனென்றால் யாராவது ஏதாவது நினைத்து விட்டால். இதுதான் மனதில் உறுதியின்மை. குழந்தைகள் உறுதியோடு சொன்னார்கள், மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும் என்று கேட்டால் உடனேயே பத்திரமாக இருக்கும் என்று சொன்னார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிவிட்டது. அந்த கணம் நான் தீர்மானித்தேன், என் வாழ்நாளில் இதுவரை பேசாத ஒரு பார்வை கொண்ட திருக்கூட்டத்தோடு பேசப் போகிறோம் என்று நான் கண்டுகொண்டேன். Sight is different from look. ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். நம்ம பார்வை வேறு, நோக்கு வேறு. கண் இருப்பவனுக்கு பார்வை இருக்கிறது, கண் இல்லாவிட்டாலும் அந்த குழந்தைகளுக்கு நோக்கு இருக்கிறது. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் மனிதர்களே இல்லை. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும், பத்திரமாக இருக்கும். அந்த காட்டில் விலங்குகளும் பறவைகளும் வாழ்ந்து வந்தன. அமைதியான அந்த காட்டில் ஒரு நாள் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சண்டை வந்து விட்டது. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சண்டை வந்து விட்டது. என்ன சண்டை? காடு யாருக்கு சொந்தம் என்ற சண்டை வந்து விட்டது. விலங்குகள் காடு எங்களுக்கு சொந்தம் என்று சொன்னது. பறவைகள் காடு எங்களுக்கு சொந்தம் என்று சொன்னார்கள். யாருக்கு காடு சொந்தம் என்பதில் இருவருக்கும் இடையில் பகைமை முற்றி பேச்சுவார்த்தை முறிந்து யுத்தம் ஆரம்பித்து விட்டது. இரு தரப்பும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள ஆரம்பித்தார்கள். காடு போர்க்களமாகி விட்டது. இந்த சூழலில் 4-5 நாட்கள் ஆகிவிட்டது. போர் நடந்து கொண்டிருக்கிறது. விலங்குகள் வெற்றி பெற்று விடுமோ என்கிற சூழல் உண்டாகிவிட்டது.
விலங்குகள் வெற்றி பெறுமோ என்ற சூழல் உண்டான உடனே ஒரு பறவை விலங்குகளோடு போய் சேர்ந்து கொள்வது என்று தீர்மானித்தது. பறவை எப்படி விலங்கோடு போய் சேரும்? அந்த பறவை சொன்னது, நான் குட்டி போட்டு பால் கொடுக்கிறேன், நான் முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதில்லை, முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க நான் என்ன பறவையா? நான் குட்டி போட்டு பால் கொடுக்கிறேன், அதனால் நான் விலங்குகளோடு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு பறவைகளை விட்டு விட்டு விலங்குகளோடு போய் சேர்ந்து கொண்டது. குட்டி போட்டு பால் கொடுக்கும் பறவை எது? வௌவால். குட்டி போட்டு பால் கொடுப்போம் என்ற உண்மை வௌவாலுக்கு முன்பே தெரியாதா? தெரியும். போரில் விலங்குகள் வெற்றி பெறும் என்ற நிலைமை உருவாகிவிட்டதால் இனிமேலும் தோற்கிற பக்கம் இருப்பது நமக்கு மரியாதை இல்லை, வெற்றி பெறுகிற பக்கம் போய் சேர்ந்து விடலாம் என்று கூட்டணி மாறுவது என்று தீர்மானித்து வௌவால் விலங்குகளின் பக்கம் போய் சேர்ந்து கொண்டது. பறவைகள் சொன்னது, இது நியாயம் இல்லை, நேற்று வரை எங்களோடு இருந்துவிட்டு இப்படி திடீரென்று கட்சி மாறினால் நன்றாகவா இருக்கிறது என்று கேட்டபோது திரும்பவும் வௌவால் சொன்னது, நான் ஒன்றும் உங்களை போல் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கவில்லை, நான் குட்டி போட்டு பால் கொடுக்கிறேன், நான் விலங்கு என்று விலங்குகளின் பக்கம் போய் சேர்ந்தது. விலங்குகள் சேர்த்து கொண்டது. ஏனென்றால் போர்க்களம் அல்லவா, புதிதாக ஒரு ஆள் கிடைத்தால் சேர்த்துக் கொள்ளத்தானே செய்வார்கள். சேர்த்துக் கொண்டார்கள். சண்டை தொடர்ந்தது. 5-6 நாட்களுக்கு பிறகு நிலைமை மாறிவிட்டது. எப்போதுமே போர்க்களத்தில் காட்சி மாறும், களம் மாறும், வெற்றி தோல்வி மாறும். இந்த முறை பறவைகள் வென்றுவிடும் போல ஒரு சூழல் உருவாகி விட்டது. வௌவால் யோசித்தது, இனியும் விலங்குகளோடு நீடிப்பது நல்லது அல்ல, பறவைகள் வெற்றி பெறும் சூழல் இருக்கிறது. எனவே விலங்குகளை பார்த்து வௌவால் சொன்னது, நான் அந்த பக்கம் போகிறேன். விலங்குகள் கேட்டது, 4 நாட்களுக்கு முன்பு வரை அங்கிருந்தாய், நான் என்ன முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறானா என்று கேட்டுவிட்டு நீதானே இங்கே வந்தாய், இப்போது என்ன சொல்லிவிட்டு போக போகிறாய் என்று கேட்டபோது வௌவால் சொன்னது, நான் என்ன உங்களை மாதிரி 4 காலில் ஓடியா இறை தேடுகிறேன், பறந்து பறந்துதானே சாப்பிடுகிறேன், அதனால் நான் பறவை, நான் விலங்கு இல்லை என்று அந்த புறம் போய்விட்டது. பறவைகள் இப்போது வௌவாலை சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று கூட்டம் போட்டது. ஏனென்றால் பறவைகளுக்கு ஒரு சின்ன தயக்கம். நேற்று வரை நம்மோடு இருந்தவன், களத்தில் தோற்போம் என்று தெரிந்த கணத்தில் நம்மை விட்டுவிட்டு போனவன், இப்போது வெற்றி பெறப் போகிறோம் என்று தெரிந்தது வந்து சேர்த்து கொள்ள விரும்புகிறான். இவனை சேர்க்கலாமா வேண்டாமா என்று பறவைகள் தீவிரமாக பொதுக்குழுவை கூட்டி விவாதித்து முடிவெடுக்க போகிற நேரத்தில் பொதுக்குழுவுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்தது. என்ன என்றால், உண்மையிலும் அந்த காட்டுக்கு சொந்தக்காரியான காட்டின் வனதேவதை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அழைப்பு விடுத்தாள். இருவரையும் அழைத்து வனதேவதை கேட்டால், உங்களுக்குள் என்ன சண்டை என்று கேட்டால், காடு யாருக்கு சொந்தம் என்று சண்டை என்று சொன்னபோது தேவதை சொன்னாள், காடு எனக்கு சொந்தம். பட்டா ஒரு ஆள் பேர்ல இருக்கும், அனுபவம் ஒரு பேர்ல இருக்கும்ல, அந்த கதை மாதிரி காடு எனக்கு சொந்தம், எது சொந்தம் என்று போராடுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை, நீங்கள் இருவரும் என் குழந்தைகள், இந்த காட்டில் நீங்கள் அமைதியாக வாழ்வதற்காகவே இந்த காட்டை மனிதர்கள் இல்லாத காடாக நான் பாதுகாத்திருக்கிறேன், உங்களுக்குள் சண்டையை நிறுத்தி கொண்டு சமாதானமாகி ஒற்றுமையாக காட்டில் வாழ பழகு கொள்ளுங்கள், பகைமை இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பதற்கு மனதில் உறுதி வேண்டும் என்று காட்டின் தேவதை ஆலோசனை சொல்லி, அறிவுரை சொல்லி, எச்சரித்து, புத்திமதி சொல்லி விலங்குகளையும் பறவைகளையும் ஒன்றாக்கினாள். இப்போது வௌவாலின் பாடு பெருந்திண்டாட்டமாகிவிட்டது. தன்னை சேர்த்துக் கொள்ளுமாறு பறவைகளை போய் வௌவால் கேட்டது. பறவைகள் சொன்னது, நீ என்ன எங்களை மாதிரி முட்டையிட்டு குஞ்சா பொரிக்கிறாய், நீ குட்டி போட்டு பால் கொடுக்கிறவன், நீ அந்த பக்கம் போ என்று பறவைகள் வௌவாலை சேர்த்துக் கொள்ளவில்லை. விலங்குகளிடம் போய் தன்னை சேர்த்துக் கொள்ளுமாறு வௌவால் கேட்டது. விலங்குகள் சொன்னது, நீ என்ன எங்களை மாதிரி 4 காலில் ஓடியா சாப்பிடுகிறாய்,
பறந்து பறந்து சாப்பிடுகிறவன் நீ, நீ அந்த புறமே போ என்று விலங்குகளும் சேர்த்து கொள்ளவில்லை. மனதில் உறுதி இல்லாமல், யாரோடு நிற்பதில் என்கிற திடசித்தம் இல்லாமல், எண்ணத்தில் தீவிரமான பிடிப்பு இல்லாமல், இன்றொரு நாளும் நேற்றொரு இடமுமாக வாரியதன் விளைவாக இப்போது பறவைகளும் வௌவாலை சேர்த்துக் கொள்ளவில்லை, விலங்குகளும் வௌவாலை கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஆமா, பேச மட்டும்தான் அவசரம் கொடுத்து பேசணும். பேசுறவங்களுக்கு அவ்வளவு மவுசு. ஆமா, அப்படியே நீ பேச்சு. ஆமா, எதுக்கு இந்த இறுக்கம்? பறவைகளும் வௌவாலை சேர்த்துக் கொள்ளவில்லை, விலங்குகளும் வௌவாலை சேர்த்துக் கொள்ளவில்லை. பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா பேசுங்க, எல்லார்கிட்டையும் பேசுங்க. பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற சந்தர்ப்பம் பூரா பேசுங்க. ஆமா, உயிரோடு இருக்க வரைக்கும் தான் பேச முடியும். யார் அது? ஆமா, அது மட்டும் இங்க வேணாம். இது முதலும் கடைசியுமா வச்சுக்குவோம். ஆமா, இது பூச்சின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பேச முடியுமா? அப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் பேச முடியாது. சுத்தி இருக்கவன் தான் பேசுவான். சுத்தி இருக்கிறவன் என்ன பேசுவான் அப்ப நமக்கு தெரியுமா? திரும்ப பதில் சொல்ல முடியுமா? முடியும். நான் வேணா உங்களுக்கு ஒரு உதவி சொல்றேன், எனக்கும் சேர்த்தான் சொல்றேன். நானோ நீங்களோ நம்மளை எல்லாம் போறவங்க தானே, எல்லாம் வரிசையில் தானே நிற்கிறோம். யாரும் முன்னால யாரு பின்னாலும் தெரியாதே தவிர எல்லாரும் எதை நிற்கிறோம்? உங்களுக்கு தெரியுமா? பிறந்த குழந்தையின் காதில் இஸ்லாம் ஓதுகிற பாத்தியா மரணத்தின் போது சொல்லப்படுகிற பாத்தியா. இந்த தத்துவத்தின் ஞான பொருளை தெரிந்து கொள்ளுங்கள். பிறந்த கணத்திலே இருந்து நீங்கள் மரணத்தை நோக்கித்தான் போகிறீர்கள். வேறு வெற்றியை நோக்கி போகிறேன், உயரத்தை நோக்கி போகிறேன், எழுத்த அல ஒன்றும் கிடையாது. செத்து முடிச்ச உடனே பாரதியும் கிடையாது, கிருஷ்ணகுமாரும் கிடையாது, எல்லாம் போயிடும். பட்டணத்து சுவாமிகள் பாடினார், பேர்தனை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரியங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. நம்மால் தான் நினைச்சுக்குவான், நம்ம செத்து போயிட்டா குடும்பம் கஷ்டப்படுமோன்னு சொல்ல முடியாது. அவன் செத்து போனதுக்கு பிறகு குடும்பம் நல்லா இருந்தாலும் இருக்கும். ஆமா, அப்படி நல்லா இருக்க குடும்பங்களை நான் பார்த்திருக்கேன், அனுபவத்தில் தான் சொல்றேன். அவன் இருந்த வரைக்கும் அது ரொம்ப அமுங்கி யார்களையும் படாம துன்பப்பட்ட குடும்பம் அவனுக்கு பிறகு ஓஹோன்னு தலைக்கிறத நான் என் காலத்திலே பார்த்திருக்கேன். நம்மால் தான் நினைச்சுக்குவான் நம்ம தலைவர் தான் உலகம் சுத்துதுன்னு. இல்ல, உலகம் தனியா சுத்துது. நேரம் கிடைக்கும் போது பேசிடுங்க, யாரா பார்த்தா பேசுங்க. மகாகவி கலீல் சிப்ரான் சொல்றான், மனிதர்களை பார்த்தவுடன் உதடுகளை திறந்து உங்கள் சொற்களை அவை செவிகளுக்கு தாருங்கள்னு சொல்றான். ஏன்? அப்புறம் பேச முடியாது. அப்புறம் என்ன பேசுவாங்க? ஒன்னு பேசுவான், அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் காமனா. நான் எல்லா ஊர்லயும் சொல்றேன் இதை, ஏன்னா இது எல்லா ஊர்லயும் சொல்லி பேச வைக்க வேண்டியிருக்கு. தாய்மொழியை பேசுறதுக்கு என்ன தயக்கம்? அட உண்டு இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன தயக்கம்? போயிடுச்சுன்னா யாராவனா இருங்க, இது எல்லாரும் பேசுவாங்க. எத்தனை மணிக்குன்னு கேட்பாங்க, கன்ஃபார்மா கேட்பாங்க. அது யாரா நீ எங்க வேணா இரு, நீ அலெக்சாண்டரா இரு, யாரா வேணா எத்தனை மணிக்கு. ஆமா, இந்த கேள்வி வர்றதுக்கு முன்னால இருக்கிற ஒரு நொடியும் பேசிடணும். ஆமா, எனவே விலங்குகளும் வௌவாலை சேர்த்துக் கொள்ளவில்லை, பறவைகளும் வௌவாலை சேர்த்துக் கொள்ளவில்லை. மனதில் உறுதி இல்லாமல் ஒரு புறத்தில் நின்று வெற்றியோ தோல்வியோ அதை தோழர்களோடு நின்று சம்பாதித்து சந்தித்து, வென்றால் ஒன்றாக வெல்வது, வீழ்ந்தால் சேர்ந்து வீழ்வது, வாழ்ந்தால் 30 கோடியும் வாழ்வோம், வீழ்ந்தால் 30 கோடியும் வீழ்வோம் என்று பாரதி பாடியது போல திடசித்தம் இல்லாமல் வாழ்ந்ததால் வௌவாலின் நிலைமை என்ன ஆயிற்று தெரியுமா? அன்றிலிருந்து வௌவால் பகலில் வெளியே தலை காட்டுவதில்லை.
அங்கிருந்து வௌவால் பகலில் வெளியே தலை காட்டுவதில்லை. அவமானகரமான ஒரு வாழ்க்கையை வாழ நேர்ந்ததால் வௌவாலால் பகலில் வெளியே தலை காட்ட முடிவதில்லை. அது மட்டுமில்லை, அன்றிலிருந்து வௌவால் தான் செய்த தவறுக்காக தலைகீழாக தொங்கிக் கொண்டே இருக்கிறது. அதைவிட அவமானம், அதைவிட அருவருப்பு, தின்ற வாயாலேயே மலம் கழிக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? அது இதுதான் இயற்கையில் வௌவாலின் பண்புகள் 3. அது இரவில் இரை தேடும். 1. 2 தலைகீழாக தொங்கும். 3 அதற்கு மலக்குடல் என்று தனியாக இல்லை, மலவாய் கிடையாது. தின்ற வாயின் வழியாகத்தான் தின்று செமித்த உணவை அது வெளியேற்ற வேண்டும். இயற்கையில் வௌவாலுக்கென்று படைக்கப்பட்டிருந்த அரும் பண்புகளை ஒரு கதையாக்கி மன உறுதி இல்லாதவன் வௌவாலை போல் வாழ்வார் என்று ஒரு கதையை எழுதினார் மாமேதே டால்ஸ்டாய் என்பதை இந்த அரங்கத்திற்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.